ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் மணி. வாங்க, இன்றைக்கி கூட்டாஞ்சோறு ஆக்க போகிறோம். நாங்கள் அதுக்கு சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறோம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சின்ன இன்ஃபர்மேஷன் பங்கிட்டுக்கிறேன். நீங்களாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து உப்பு, எங்கள் வீட்டிலேருந்து மிளகா, அவங்க வீட்டிலேருந்து அரிசி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண தெரியுமாங்க, இப்போது ஃப்ரீயாக இருந்துச்சா, நான் என் நண்பனுக்கு ஃபோன் பண்ணி வாங்க சிக்கன் எதனா சாப்பிட்லாம் சும்மா ரெடி ஃபோன் பண்ணோம். ஒரு 4 பேர் 5 பேர் என்ன பண்ணோம், ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கடையில் போய் சின்ன சின்ன தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கறி ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கிட்டு வந்து எங்கள் அண்ணன் தான் மாஸ்டர், அருமையாக சமைச்சார் பாருங்கள், சூப்பராக சமைச்சார். நம்ம சின்ன வயசில் எப்படி உனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவோம், அது மாதிரி வந்து இது அவங்க வீட்டிலேருந்து எடுத்து பண்ணுற மாதிரி நாங்கள் தனியாக அங்கே கடையில் வாங்கி வந்து அருமையாக பண்ணோங்க. என்ன தெரிலங்க, ஆனால் அல்டிமேட் ஸ்டாருங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கறிக்கு எப்படி கொதிக்குது போட்டும் பாருங்கள். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அவ்வளோ சுவையாக இருந்துச்சுங்க. நீங்கள் ஒன்றா டேஸ்ட் பண்ணி பாருங்களா எப்படி இருக்குன்ட்டு. என்ன தான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் இதுமாதிரி நண்பர்களாக உட்காந்து சாப்பிடும்போது தனி சுகங்க. அப்படியே ஒன்றும் இல்லை, இலையை விரித்தோம், ஆளை கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம், அந்த பாசத்தோடு அந்த பரிமாறணும், சாப்பிட்டோம், எல்லோரும் நண்பர்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதுமாரி உங்கள் வாழ்க்கையில் எதனா இன்சிடென்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் மணி.